எப்பயுமே உங்க முன்னாடி நான் கண்ணீர் விடக்கூடாது என்பதில் நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பேன் எப்பவுமே. ஏன் அப்படின்னா, ஒரு தலைமை பொறுப்புல இருப்பவர்கள் தைரியமாக அந்த கட்சியை லீட் பண்ணாதான் கடைகோடியில் இருக்கிற ஒரு தொண்டனுக்கும் அந்த தைரியம் வரும் என்ற ஒரே காரணத்திற்காக எனக்குள்ள இருக்கின்ற எவ்வளவோ மன உளைச்சல், எவ்வளவோ ஸ்ட்ரெஸ், எவ்வளவோ கஷ்டங்களை ஒரு துளி அளவு கூட வெளியே காமிச்சுக்காம உறுதியாக என்னுடைய பயணத்தை நான் தொடர்ந்து நடத்திக்கிட்டு இருந்தேன். ஏறக்குறைய ஒரு 15 நாளைக்கு முன்னாடி தலைவர் அவர்களுக்கு ஒரு இருமல் இருந்தது, காய்ச்சல் கூட கிடையாது. இவங்கெல்லாம் எழுதுறாங்கன்றதுக்காக நான் பயந்து அவரை மருத்துவமனைக்கு கூட்டு போனோம், பரிசோதிக்க கூடாதுன்னு நான் என்னைக்கும் நினைக்க மாட்டேன். யார் எழுதினாலும் யார் என்ன பொருள் சொன்னாலும் 24 மணி நேரம் தலைவரை பாதுகாப்பது ஒன்றுதான் என்னுடைய அத்தியாய கடமை. அவருக்கு ஒரு சின்ன டிஃபரன்ஸ் இருந்தா கூட எனக்கு அது தெரியும். தொடர்ந்து ஒரு 3 நாட்கள் இருமல் இருந்ததுனால நான் உடனடியாக மருத்துவமனைக்கு அழைத்து சென்றேன். அப்ப செக் பண்ணும்போது அவருக்கு லைட்டா இன்ஃபெக்ஷன் இருக்குன்னு சொன்னாங்க. அதுக்கான ட்ரீட்மெண்ட் தான் மியாட்ல நடந்தது. இவ்வளவுதான் நடந்ததே. அங்க ஏன்னா நான் இன்னைக்கு வீடியோல பேசினேன், இன்னைக்கு செயற்குழு பொதுக்குழுல உங்க முன்னாடி நடந்ததை நான் சொல்லணும். ஒரு மைல்டு இன்ஃபெக்ஷன் இருந்தது, அதற்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க, அவ்வளவுதான். அதுக்குள்ள என்னெல்லாம் புரளி தலைவரை பற்றி வந்தது என்பது உங்க எல்லாருக்கும் தெரியும். ட்ரெக்கியாட்டமி போடப்பட்டிருக்கிறது, செயற்கை சுவாசம் தரப்படுகிறது, வென்டிலேஷன்ல இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி எல்லாம் உண்மைக்கு புறமான செய்திகள். நான் தலைவர் கூடயே 24 மணி நேரமும் அவர் பக்கத்திலேயே உட்கார்ந்து அவரை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அப்போ எனக்கு தெரியாத விஷயங்களை தப்பா வதந்திகளை பரப்பும் போதுதான் நான் தலைமை கழக அறிவிப்பு என்று சொன்னேன், வீடியோ போட்டு. அப்பயும் வதந்திகளை முற்றுப்புள்ளி வரல. அப்புறம் தலைவர் கூடயே நான் புகைப்படம் எடுத்து, யாருக்காக இதெல்லாம் நான் செய்யறேன்னு நீங்க நினைக்கிறீங்க? எந்த பத்திரிகைக்காரனுக்கோ எந்த கட்சிக்காரனுக்கோ யாருக்கோ பயப்பட வேண்டிய அவசியம் உங்கள் அன்னைக்கும் கிடையாது. ஆனால் கடைகோடியில இருக்கும் என் தொண்டனுக்கு நான் பதில் சொல்லி ஆகணும். என்னுடைய பதிவு, நான் பேசுற ஒவ்வொன்றும் யாருக்காகவும் இல்லை, உங்களுக்காக மட்டும்தான் என்பதை இந்த நேரத்தில் நான் உறுதியா சொல்றேன். கடைகோடியில் இருக்கின்ற எங்கள் தொண்டர்கள் மனநிலை எப்படி இருக்கும், எவ்வளவுலாம் நீங்க பாதிச்சிருப்பீங்க என்பதை உங்கள் அன்னையாக நான் உணர்ந்ததன் விளைவுதான் அந்த வீடியோ பதிவு. இதுவரைக்கும் நான் என்னைக்காவது வீடியோ பதிவு தனியா போட்டிருக்கேன்னா நீங்க பார்த்திருக்கீங்களா? ஏன் கடைகோடியில் இருக்கிற என் தொண்டன் பாதிச்சிடக்கூடாது, ஏதாவது ஒரு மன உளைச்சலுக்கு அவங்க ஆளாயிடக்கூடாது. கண்ணீர் விட்டு நீங்கள்லாம் அழுகிறது எனக்கு தெரியும். ஆனால் என்னெல்லாம் சொன்னாங்க கேப்டன். ட்ரெக்கியாட்டமினா என்ன யாருக்காவது தெரியுமா? ட்ரெக்கியாட்டமினா இந்த இடத்துல சளி எடுக்க முடியலன்னா ஒரு ஹோல் போட்டு அந்த சளியை எடுக்கிறது. கலைஞர் அவர்களுக்கு இறுதி காலத்துல போடப்பட்டதுதான் ட்ரெக்கியாட்டமி. தலைவரை பாத்தீங்களே, ட்ரெக்கியாட்டமி போடப்பட்டவர் மாதிரியா இருந்தாரு? வென்டிலேஷன்ல கொடுத்து உட்கார்ந்த மாதிரி யாராவது இருக்காரு? செயற்கை சுவாசம் கொடுக்கப்பட்டவர் மாதிரியா இருக்காரு? என்னெல்லாம் புரளிகளை, என்னெல்லாம் வதந்திகளை ஒரு பத்திரிகை தர்மத்திற்கு மீறி யூடியூப் சேனல்களும் பரப்புவதை தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் இந்த பொதுக்குழு செயற்குழுல எங்கள் ஒட்டுமொத்த கழகத்தினர் சார்பாக வன்மையாக நான் இந்த நேரத்தில் கண்டனத்தை பதிய வைக்கிறேன்.